வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 400 வருட வரலாற்று சாதனை, இந்தியா சரித்திர சாதனை வெற்றி, தென்னாப்பிரிக்கா பரிதாப தோல்வி. அதாவது 31 ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக கேப்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய அணி புதிய வரலாறு படைத்து உள்ளது. கேப்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. இதுவரை கேப்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற 6 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி 4 தோல்வி 2 டிரா என்று ஒரு முறை கூட வென்றதே இல்லை. இதனால் வரலாற்றை மாற்றுமா என்ற கேள்வியுடன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி களமிறங்கியது. டாஸை வென்ற முதலில் பேட்டிங் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி வெறும் 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும், பும்ரா மற்றும் முகேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இதன் பின் முதல் இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்களையும் சேர்த்தது. திடீரென ஒரு ரன் கூட எடுக்க முடியாமல் 11 பந்துகளில் 6 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்த இந்திய அணி 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 98 ரன்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் மீண்டும் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணியானது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 62 ரன்களையும் சேர்த்தது. இந்த நிலையில்தான் இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணியின் மார்க்ரம், பெட்டிங்ஹம் தொடங்கினார்கள். இதில் பெட்டிங்ஹம் 11 ரன்களிலும் வெரைன் 9 ரன்களிலும் ஆட்டமிழக்க ஆட்டத்தை மார்க்ரம் கையில் எடுத்துக்கொண்டார். அதிரடியாக ஆடிய அவர் எதிர்முனையில் விக்கெட்டுகள் சரிவதை கண்டுகொள்ளாமல் வெளுத்து கட்டினார். சிறப்பாக ஆடிய அவர்கள் 99 பந்துகளில் சதம் விளாசி அவர் 106 ரன்களில் சிராஜ் பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன் பின் தென்னாப்பிரிக்கா அணி 176 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் காரணமாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு 79 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. பின்னர் இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. இதில் ரபடா வீசிய முதல் ஓவரில் 2 பவுண்டரிகள் அடிக்கப்பட, பர்கர் வீசிய இரண்டாவது ஓவரில் 15 ரன்கள் விளாசப்பட்டது. இதன் மூலம் இந்திய அணி அதிரடியாக ஆடி வெற்றி பெற முனைப்புடன் இருப்பதும் தெரிய வந்தது. அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் 6 பவுண்டரிகள் உட்பட 28 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழக்க, தொடர்ந்து சூப்மன் கில், ரோஹித் சர்மா கூட்டணி நிதானமாக ரன்களை சேர்த்தது. 8 ஓவர்களிலேயே இந்திய அணி 50 ரன்களை கடக்க, ரபடா வீசிய பந்தில் சூப்மன் கில் 10 ரன்கள் எடுத்திருந்த போது போல்ட் ஆகி வெளியேறினார். பின்னர் விராட் கோலி 12 ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணி 75 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து களத்தில் இருந்தது. பின்னர் வந்த ஸ்ரேயா ஐயர், ரோஹித் சர்மா இருவரும் இணைந்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார்கள். இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்து உள்ளது. அதே போல 31 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய அணி கேப்டவுன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி புதிய வரலாறு ஒன்றையும் படைத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.